தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ரைட் அண்ட் டிரைவ் தமிழின் வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கார் ஓட்டுறப்ப ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி என்ஜின் ஆஃப் பண்ணாமல் ஓட்டலாம் அப்படின்றத பற்றியும், எப்படி என்ஜின் தேவையில்லாமல் ரேஸ் பண்ணாமல் ஓட்டலாங்கிறத பற்றியும், எப்படி கார் ஸ்பீடு பிரேக்கர் ஏறி ரிட்டர்ன் ஆகாமல் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இது தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸுக்கு, இல்லைன்னா ஓட்டுவாங்க கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும், அவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு தான், கரெக்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த புரிதலோடு நீங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டைம் நீங்கள் திருப்பியும் எகெயின் அடுத்த ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் ட்ரையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரே இல்லாமல் ஸ்பீடு பிரேக்கர் நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதோட சின்ன ட்ரிக்கை தான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் ரைட் அண்ட் டிரைவ் தமிழ். நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக இந்தியாவிலவே ஸ்பீடு பிரேக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டர்டேஷன்லாம் கிடையாது. ஸ்பீடு பிரேக் பல வெரைட்டி ஆஃப் ஸ்பீடு பிரேக்கர் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன ஸ்பீடு பிரேக்கரு, நீளமான ஸ்பீடு பிரேக்கரு, உயரமான ஸ்பீடு பிரேக்கரு, கண்டினியூவான ஸ்பீடு பிரேக்கரு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா ஸ்பீடு பிரேக்கரும் இதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்பீடு பிரேக்கும் 95% ஸ்பீட் பிரேக்கர் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால் நீங்கள் இந்த ட்ரிக்கை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மெயின் ரோடு கட் ரோடு வந்திருக்கோம். இது பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. நம்ம ஒரு ஸ்பீடு பிரேக்கரை பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக்கருக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடியே நம்ம சில ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது கிராஜுவலாக ஸ்பீடை குறைச்சிடணும். ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கியரை செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கிளச்சை விட்டுருங்க. அப்புறம் ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே மெதுவாக அது ஏறி ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். தேவைன்னா மட்டும் கொஞ்சம் ஆக்சிலேட்டரை கொடுத்துக்குங்க. இதுதான் ஈஸியான ஒரு ட்ரிக்கு மெத்தடு. திருப்பி சொல்கிறேன். அடுத்த ஸ்பீடு பிரேக்கர் வருது பார்த்துங்க. இப்போ செகண்ட் கியரில் தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் ஸ்பீடு பிரேக்கரு. கிளச்சு நான் யூஸ் பண்ணவே இல்லை, லைட்டாக ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தேன். ஆக்சிலேட்டும் கொடுக்கல, பிரேக்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சின்ன ஸ்பீடு பிரேக்கர்னால ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சனால பிரேக் அப்ளை பண்ணி தான் பண்ணேன். எந்த ஆக்சிலேட்டரும் கொடுக்கல. செகண்ட் கியரில் கிளச்சு மிதிக்கலை, கிளச்சு ஆனில் தான் இருந்துச்சு. இதுதான் மெத்தடு. கொஞ்சம் பெரிய ஸ்பீடு பிரேக்கர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளச்சை வச்சுங்க, கியரை செகண்ட் கியருக்கு மூவ் பண்ணிங்க. ஸ்பீட் பிரேக்கருக்கு பக்கத்தில் போன இதெல்லாம் பக்கத்துலேயே வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணணும். தேவைப்பட்டால் ஸ்பீடாக வண்டி போகிற மாதிரி இருந்தால் பிரேக் அமுழ்த்திங்க. இல்லை அப்படின்னா லைட் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும். வண்டி பலமாட்டு போகும், எந்த ஷேக்கு எந்த வைப்ரேஷன்லாம் போகும். இதுதான் கரெக்ட் மெத்தடு. நம்ம பொதுவாக நார்மலாக ஓட்டுறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக வரும், ஸ்பீடு பிரேக்கர் பக்கத்தில் டக்குன்னு பிரேக் போடுவோம். அந்த பிரேக் போடுறப்ப ஸ்பீடு பிரேக்கரில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ மேலே ஏறும். அடுத்தது லைட்டாக நம்ம அப்புறம் தான் கியரை மாற்றுவோம். அப்புறம் ஆக்சில் கொடுப்போம். உருன்னு வண்டி உரசும், அலறும். சில டைம் பேக்கில் வரும், சில டைம் என்ஜின் ஆஃப் ஆகும். இதுதான் நம்ம பண்ணுற தப்புகள். இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த மெத்தட் ட்ரிக்கு தெரியாமல் போகிறது. வேறு எதுவும் கிடையாது, சின்ன ட்ரிக்கு தான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஸ்பீடு பிரேக்கரில் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது இவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரிக்கா அப்படின்றது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஈஸி மெத்தட் தான். ஸ்பீடு பிரேக்கருக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்லோ பண்ணி கொண்டு வந்துடுறீங்க, கியரை 2வது கியர் மாற்றிடுறீங்க, கிளச்சிலேருந்து கால் எடுத்துடுறீங்க. வண்டி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீடு பிரேக்கர் போங்க. இல்லை பெரிய பிரேக்கரு பிரேக் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துங்க, வண்டி பாட்டு மணியாட்டு போயிடும். இந்த மெத்தட் தான் ஈஸியான மெத்தடு. சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு டைம் 2 டைம் ட்ரையல் எடுங்க. ட்ரையல் எடுத்திங்கன்னா இது ஒரு விஷயமாகவே இருக்காது. ஸ்பீடு பிரேக்கரில் ஓட்டுறது உங்களுக்கு வண்டி தூக்கி போடாது. ஆக்சிலேட்டரில் வண்டி ரொம்ப கிளச்சில் கிடந்து உரசி அந்த சவுண்டு வராது, பேக்கில் வராது, ஆஃப் ஆகாது, ஸ்மூத்தாக போகும். 2 ட்ரைன் ட்ரை பண்ணுங்க. என்ன செகண்ட் கியரில் போனால் ஆஃப் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க, ஆஃபே ஆகாது. செகண்ட் கியரில் போட்டு நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக
காலை வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக ஆக்சிடென்ட்டில் கொடுத்தீங்கன்னா போதும், வண்டி நிற்காத வரைக்கும் இன்ஜின் ஆஃப் ஆகாது, அது கேரண்டி. சரிங்களா? இது சின்ன வண்டியானா கொஞ்சம் ஆக்சிடென்ட் தேவைப்படும். 1.2 சிசி 1.2 சிசி அந்த அதுக்கு மேலேனா ஆக்சிடென்ட் தேவையில்லை, வாட்டி இறங்கி போயிடும். இதுதான் ட்ரிக்கு, பார்த்துக்கங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற நிறைய வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சரில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எங்களோட ஃபர்தர் அப்டேஷன்லாம் வந்து